இல்ல. உன்கிட்ட இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வார்த்தை தான் வர மாட்டேங்குது. மத்ததெல்லாம் நீ சொல்லு. நானும் என் மனசுல உள்ளதை சொல்லட்டுமா? நான் அங்க போய் நிக்கட்டுமா? எலிசபெத், ராஜு, என் அன்பான ராஜு, எனக்கு உன்ன மாதிரி அவ்வளவா பேச வராது. என் மனசை திறந்து சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என்னைக்குமே காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட மரணம் வரைக்கும் இல்ல, மரணத்துக்கு அப்புறமும் கூட. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. ஹே, நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு ஒளிவு மறைவு? ரொம்ப சிக்கனமான குடும்பம். என்னாச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா அப்படின்னா ராஜு IAS. I love you. I love you, darling. I love you too. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான நாள். நீ ஒரு பெரிய கடமையை முடிச்சிருக்க. இருங்க இருங்க இருங்க, உட்காராதீங்க. போய் Dress மாத்திட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிச்சிட்டு வேணா Dress மாத்தலாம். இந்த Dressோடவே வா குளிக்க போறீங்க? ஓ, குளிக்கிறதுக்கு Dress போட சொன்னியா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? பாத்ரூம்ல நான் தனியா போய் குளிக்கணும்ங்கிறது. பரவாயில்ல, இனிமே நீங்க பாத்ரூம்ல தனியா தான் குளிக்கணும். எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. அப்போ சாப்பிட்டா மட்டும் போதுங்கிறியா? சாப்பிட்டா எனக்கு முறுக்குமே. இன்டர்வியூல உங்ககிட்ட என்னென்ன கேட்டாங்கன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. எனக்கு சாதகமா தான் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னில இருந்து நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். இனிமே நீங்க வேலைக்கு போயிடுவீங்கல்ல? அது வரைக்கும் நீ லீவு போட்டா நல்லா இருக்கும். வெரி குட். நீ கலெக்டர் ஆனாலும் சரி இல்ல கவர்னரே ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்ல. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீ பேசாத. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் கிளம்பி இப்போ இங்க வந்திருக்காங்க. தெரியுதா? என்னோட உதவி இல்லாம IAS படிச்சு பாஸ் பண்ணிட்டேங்கிற திமிர காட்டுறதுக்காக இப்ப 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, அங்க பாத்தியா? அவ முகத்துல எவ்வளவு எகத்தாளம் இருக்கு பாத்தியா? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் என்னைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னோட முகத்துல தெரியற சிரிப்புக்கு பேரு எகத்தாளம் இல்லனா வேற என்னவா? பெரிய கோடீஸ்வரனான இந்த ராஜசேகரனோட மகனை கேவலம் ஒரு மெக்கானிக் டிக்ரூஸோட மகளான நீ டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்து இவனை படிச்சு IAS ஆக்கியிருக்கேங்கிற திமிரு உனக்கு.